நீங்க ஒருவருக்காக ஜெபிக்காவிட்டால் அவரை திருத்த முயலாதீர்கள். ஒருவருக்காக நீங்கள் பாரப்படாவிட்டால் அவரை மாற்ற முயற்சிக்காதீங்க. நீங்கள் ஒருவருக்காக ஜெபிக்காவிட்டால், ஒருவருக்காக பாரப்படாவிட்டால், ஒருவர் மீது அக்கறை கொள்ளாவிட்டால் அவருக்கு நீங்கள் போதிக்க முடியாது, அவரை திருத்த முடியாது, அவருக்காக நிற்க முடியாது. அப்ப ஒன்று அந்தரங்கத்தில் செய்யப்பட வேண்டியது, இன்னொன்று வெளிப்படையா செய்ய வேண்டியது. அந்தரங்கத்தில் செய்யப்பட வேண்டியது என்ன? என்னுடைய சபையில நான் யாரையாவது மாற்றணும், திருத்தணும், போதிக்கணும், புத்தி சொல்லணும்னா அந்தரங்கத்தில் அவர்களுக்காக நான் ஜெபித்திருக்க வேண்டும், அவர்களுக்காக பாரப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அவங்க இடத்துல நேரா போய் அவங்கள நான் திருத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயங்களிலே நாம நிறைய வீடியோக்கள், பொதுவான வீடியோக்கள் அப்லோட் பண்ணாலும் சில சமயங்கள்ல பாரத்தின் மிகுதியால சிலருடைய தவறுகளை நம்ம சுட்டி காமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுகிறோம். ஏன்னா இன்றைக்கு சமுதாயம் குட்டிச்செவரா போய்கிட்டு இருக்கு. என்னுடைய சமீபத்துல போட்ட வீடியோல கூட நியூட்ரலைஸ் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். தவறுகளை நாம் சர்வசாதாரணமாக கண்டுகொள்ளாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இது பயங்கர ஆபத்தான ஒண்ணு. இது எவ்வளவு பெரிய ஒரு நிலைமை. இப்ப இதை விட மோசமா தான் போறோம். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவ போதகனா இருக்கக்கூடிய நான், எனக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கிறிஸ்தவத்தில் நடக்கக்கூடிய தவறாய் தோன்றக்கூடிய விஷயத்தை நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? சுட்டி காண்பிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்க சுட்டி காமிக்காதீங்க, அவங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியான புரிதலா அப்படின்னு கேட்டா இல்ல. சுட்டி காமிக்கணும், ஜெபிக்காம சுட்டி காமிக்க கூடாது. புரிகிறதா? அவங்களுக்காக அந்தரங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுக்காக பாரப்படாம, அவங்களுக்காக ஜெபிக்காம, அவங்களால் உண்டான பாதிப்புன்னு இருக்கு பாருங்க, அதற்காக வேதனைப்படாம நீங்க வந்து இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒருவர் செய்யக்கூடிய தவறு விஷத்தை போன்றது, அது சமுதாயத்துல, கிறிஸ்தவ சமுதாயத்தை மிக மோசமாய் காண்பிக்கிறது என்று சொன்னால் அந்தரங்கத்தில் ஜெபித்து விட்டு அமைதியாய் போய் விடுவதல்ல. அப்படின்னா எனக்கு வேதாகமத்திலிருந்து உதாரணம் வேண்டும். அப்படி ஏதாவது அந்தரங்கத்துல ஜெபிச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. வேதாகமம் முழுவதுமாகவே அந்தரங்கத்தில் பிரேயர் பண்ணிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் போகல. அவர் பகிரங்கமாக கள்ள உபதேசத்தை எச்சரித்தார், பேர் சொல்லி எச்சரித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபைகளுக்கு சொல்லப்படும் பொழுது வெளிப்படையாக எச்சரித்தார், தெளிவாக சொன்னார். நீ யுத்தம் பண்றியா, நான் வந்து யுத்தம் பண்ணவான்னு பெர்கமு சபைக்கு கேட்டார். பெர்கமு சபையில் இருக்கிற ஊழியக்காரன், அங்க ஒரு தப்பான கள்ள உபதேசம் போய் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் நிக்கோலாய் மதஸ்தருடைய கள்ள உபதேசம் நினைக்கிறேன், ஏதோ ஒரு கள்ள உபதேசம் போய் கொண்டிருக்கிறது. அப்ப தேவன் சொல்லுகிறார், நீ அதை பற்றி பேசாமல் இருக்கிறாய். இல்ல, நான் வந்து அவங்களோட வாயின் வார்த்தைகளோடு யுத்தம் பண்ணவா, என் வாயின் பட்டயத்தோடு யுத்தம் பண்ணவா? நீ பேசுறியா, நான் பேசுறேன்னு கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஜெபித்து விட்டு நம்மை 4 சுவற்றுக்குள் முடக்கிக் கொள்வதல்ல, ஜெபித்து விட்டு பேசுவது. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உபதேசத்தை கொடுக்கக்கூடிய பொருத்தனையின் மகனே, எனக்கு ஸ்பிரிச்சுவலா, ஆவிக்குரிய ரீதியில எனக்கு ஒரு அக்கறை இருக்கிறது, இதை நான் சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்ப நாம சில சமயங்கள்ல சொல்ல வேண்டி இருக்கு, ஜனங்களுடைய தவறுகளை சொல்ல வேண்டி இருக்கு. ஒருவருடைய கள்ள உபதேசத்தை அவர் இணையத்தில் பரப்புகிறார் என்று சொன்னால் அதை கேட்டு பல ஆயிரம் பேர் கெட்டு போறாங்க. அப்ப அதே இணையத்துல அது தவறுன்னு சொல்ல வேண்டி இருக்கு. கரெக்ட் தானே? ஒரு கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷக்கிருமி எங்க தோன்றுச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த காலத்துல சைனால தோன்றுச்சுன்னாங்க, அதுக்கப்புறம் ரஷ்யானாங்க, அப்புறம் அமெரிக்கான்னாங்க. சரி, அதை சரி பண்ணணும்னா எங்க போய் சரி பண்ணணும்? அங்க தோன்றுச்சு, உருவாச்சு, ஒரு நாட்டுல, உலகம் முழுவதும் பரவிருச்சு. இப்ப அதுக்கு மருந்து எங்க கொண்டு போய் கொடுப்பீங்க? அது எங்க தோன்றுச்சோ அந்த ஒரு 2 கிலோமீட்டர்ல மருந்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவோமா? இல்ல. அதால உண்டான பாதிப்பு எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் போய் பறைசாற்றி, இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு, நீங்க தப்பிச்சுக்குங்கன்னு என்னென்னமோ பண்ணி அவங்களுக்கு இது கொடுத்தாங்க. இன்னைக்கு டிவியில கள்ள உபதேசம் போகிறது, லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அது கள்ள உபதேசம் அப்படிங்கிறது எங்கே உற்பத்தி ஆச்சோ அந்த இடத்துல போய்கிட்டு அந்த ஒரு நபருக்கு இது கள்ள உபதேசம்பா, நீ திருத்திக்கன்னு சொல்லுகிறதுனால அது வெளியில இருக்கிற எல்லாத்துக்கும் போய் சேருமா? சேராது. இது கள்ள உபதேசம் அப்படிங்கிறத உலகுக்கு அறிவிக்க வேண்டும், இல்லைன்னா அது பயங்கரமான ஆபத்து. இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறேன், எந்த விமர்சனமும் செய்யாமல், நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, யாரை பற்றியும் எந்த விமர்சனமும் செய்யாமல் ஒருவர் ஊழியம் செய்கிறார் என்று சொன்னால் இட்ஸ் வெரி டேஞ்சர். அவர் வாழ்க்கையில பயங்கரமான பாவத்தோடு வாழுகிறார்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. யாரை பற்றியும் அவர் விமர்சனம் பண்ணாம இருக்கிறாரு, எந்த தவறையும் எதையும் சுட்டி காமிக்க இருக்கிறாருன்னா அவரு ஈஸியா பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? நீங்க யாரையாவது ஒரு சரி பண்ணணும், இது தவறு, இது தவறு, நீ இப்படி பண்ற, நீ அப்படி பண்றன்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு எதிராக பல பேர் கிளம்புவாங்க.
நீங்க நின்னா குத்தம், நடந்தா குத்தம், ஓடுனா குத்தம், பேசினா குத்தம்னு உங்க மேல குற்றச்சாட்டை அள்ளி வீசுவாங்க. அப்ப எது சேஃப்? யாரை பத்தி எதுவுமே பேசாம இருந்தா அவங்கள நல்லவன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியா நாம என்ன செஞ்சிடலாம், வாழலாம். நானே ஏதோ ஒரு தவறு பண்ணா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் நான் இது தவறு அது தவறுன்னு சொல்லிக்கிட்டு நான் ஒரு சின்ன தப்பு, பெருசெல்லாம் தேவையில்லை, ஒரு சின்ன தவறுல ஏதோ ஒரு இடத்துல மனம் பதறி பண்ணிட்டேன்னா என்னை முடிச்சு கட்டிடுவாங்க. அப்ப எது ஈஸிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. எந்த ஊழியம் ஈஸி? இது தவறு இதை மாத்திக்கிங்கன்னு சொல்றது ஈஸியா, எதுவுமே சொல்லாம கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு போறது ஈஸியா? இயேசு கிறிஸ்துவை ஏன் சிலுவையில அறைந்தார்கள்? யோசித்து பாருங்க. அவர் அற்புதம் செய்தார், ஏற்றுக்கொண்டாங்க. சாப்பாடு கொடுத்தாரு, ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா எதை ஏற்றுக்கொள்ளல தெரியுங்களா? அவர் கரெக்ட் பண்ணார், ஜனங்களை திருத்தினார். நீ உபவாசம் பண்றது தப்புன்னு சொன்னார். வேற என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. நீ உபவாசம் பண்றது தப்பு, நீ காணிக்க கொடுக்கறது தப்பு, நீ கொடுக்கிற மெத்தடே தப்பு, இது எல்லாமே தவறுன்னு சொல்லிட்டு இருந்தார். இவங்களால தாங்க முடியல. இந்த ஒரு அடிப்படை கூட தெரியாம நீங்க எப்படி போதகனா வந்தேன்னு திட்டினாரு. தேவாலயத்துக்குள்ள வச்சு என் தேவாலயத்தை கல்லர் குகையா மாத்தி வியாபார வீடா மாத்திட்டீங்கன்னு எல்லாரும் மேலேயும் குற்றம் சாட்டினார். உங்களுக்கு முன்னாடி விபச்சாரக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறாங்கன்னு அப்படி ஒரு இதை போட்டார். பொறுப்பாங்களா ஜனங்கள்? ஒருத்தருக்கு நீங்க விரோதியா மாறணும்னா அவருக்கு எந்த தீங்கு நீங்க செய்ய தேவையில்லை. ஒரு சீன பழமொழி இப்படித்தான் இருக்கிறது. ஒருவனை எளிதாக நீ விரோதியா மாத்தணும்னா அவனை திருத்து. சிம்பிள். அவன் பண்ண தவற நீ என்ன பண்ணு, திருத்து. அவன் ஈஸியா உனக்கு விரோதியா மாறிடுவான். எப்படி இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு செய்த அற்புதத்தினால் அல்ல, அடையாளங்களினால் அல்ல, குணப்படுத்தினார் அதனால அல்ல, அவங்களுடைய குறையை பார்த்தார். அந்த நிமிஷமே அவர் வெறுக்கப்பட்டவராய் மாறினார். எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஈஸியான மினிஸ்ட்ரியை நீங்க இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. என் பொருத்தனையின் மகனே என்று அந்த அம்மா சொன்னது சாதாரணமான வார்த்தை அல்ல. நான் உன்னை திருத்த போகிறேன். ஐ ஹாவ் அ ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஏன்னு கேட்டா, நீ இறைவனிடத்துல கேட்டு வந்த ஒரு பிள்ளை. நான் உனக்காக பாடுபட்டிருக்கிறேன், உனக்காக ஜெபிச்சிருக்கிறேன், உன்னை கர்த்தருக்குள் வளர்க்க நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஆக மொத்தத்துல அதனால இப்ப நான் சொல்ல போறதை நீ கேட்டுத்தான் ஆகணும். அது வலியை கொடுக்கக்கூடியது, வேதனையை கொடுக்கக்கூடியது, உன்னை கஷ்டப்படுது. ஏன்னா அந்த ராஜா அவ்வளவு பாவத்துல இருக்காரு. இந்த சமயத்துல நான் அப்படித்தான் இந்த வசனத்தை பார்க்கிறேன். சாலமோன் ராஜா ஒரு வழி விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த அம்மா அதை அட்ரஸ் பண்ணி இருக்கலாம். மேக்சிமம் அப்படித்தான் நான் நம்புறேன். அதனாலதான் மகனே, உன்னை நான் இப்ப திருத்த போறேன். அது நீ ராஜாவா இருக்கிற, நான் சொல்றது உனக்கு பெரிய வேதனையை கொடுக்கும். ஏன்னா ராஜாக்குங்கிறது சாதாரணமான ஒரு பதவி அல்ல. ஒரு ராஜாவை போய் அவன் சொந்த வீட்டாரு சுட்டி காமிச்சாலே போதும், கோபம் வந்துடும். இன்னைக்கு நம்ம அம்மா நம்ம குறைய சுட்டி காமிச்சா, சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் ஓகே. நான் இப்ப கல்யாணமாய் 40 வயசு ஆயிடுச்சுன்னா எங்க அம்மா என்னடா மகனே இப்படி போய் கொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, உனக்கு அடி விழுகாம இருக்கேன்னு சந்தோஷப்படுன்னு சொல்லுகிற பிள்ளைகள் இருக்காங்களா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட காரணம் அம்மாவே திருத்த முடியாது. அம்மாவுக்கு அங்க மதிப்பு இல்லாமல் போகக்கூடியதானே இருக்கு. அப்ப ஒரு ராஜாவுக்கே இவங்க ஒரு பெரிய உபதேசத்தை கொடுக்க போறாங்க. உண்மையிலே திட்ட போறாங்க. நீ பயங்கரமா மதுபானத்துல அடிமையாக இருக்கிறன்னு சொல்ல போறாங்க. அப்ப சொல்லுவதற்கு முன்னாடி தன்னுடைய இடத்தை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். என் கற்ப பிறப்பு நீ, வேற எதுவும் இல்லாட்டி இதை சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன். தேவனிடத்துல கேட்டு நீ வந்திருக்கிறாய். நீ ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, ஒரு பொருத்தனையின் பிள்ளை என்றும் என்ன செய்யறாங்க, இந்த அம்மா அட்ரஸ் பண்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிகிறது? நாம ஒருவரை திருத்துவதற்கு முன்பதாக அந்த உரிமை எனக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, நம்மை தெரிந்தோ தெரியாமலோ கர்த்தர் ஒரு ஊழியத்துல கொண்டு வந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு மூப்பன், நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட், வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒண்ணுல இருக்கும் பொழுது எனக்கு அந்த பாரம் இருக்கிறது, எனக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. நான் கிறிஸ்தவத்துல இருக்கிறேன். வேதத்திற்கு விரோதமாய் எத்தனை ஓநாய்க்கள் வந்தாலும், எத்தனை கள்ள போதகர்கள் வந்தாலும் அதை எடுத்து பேசுவதற்கு எனக்கு சகல உரிமையையும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதே சமயத்துல நான் தவறு செய்தாலும் யார் வேண்டுமானாலும் என்னை சுட்டி காண்பிக்கிறதற்கு அந்த உரிமை அவர்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த குறையை சுட்டி காமிக்கவே கூடாது என்பதல்ல. ஒரு சாத்தானுடைய போதனை எப்படிப்பட்டதா இருக்குன்னு தெரியுங்களா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஒரு போதகன் மேடையில நின்று பிரசங்கத்துல அல்லது தன்னுடைய பைபிள் ஸ்டடியில், அது விசுவாசிகளுக்கு முன்பதாக ஒரு ஊழியன் தவறு செய்தால் கர்த்தர் கேட்பார். மனுஷர்களோ விசுவாசிகளோ அதை பற்றி பேசக்கூடாதுன்னு எந்த ஒரு ஊழியன் மேல ஏறி பேசினால் அவன் சாத்தானுடைய பிள்ளை என்பதை எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல கடினமான வார்த்தையை தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. வேற ஏதாவது கடினமான வார்த்தை இருந்தா கமெண்ட்ல போடுங்க. கெட்ட வார்த்தை சொல்லல, கடினமான வார்த்தை எனக்கு கிடைக்கவில்லை. எவ்வளவு தைரியம் இருந்தால் ஒரு ஊழியன் தன்னை தேவனுக்கு நிகராக வைப்பான்.
அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி பேசுகிறார் பாருங்க. நாங்கள் உங்களுக்கு ஊழியக்காரர்கள், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கர்த்தரை பிரசங்கிக்கிறோம், எங்களையோ உங்களுடைய ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். நாங்க தேவனுக்கு ஊழியக்காரங்கன்னு சொல்லல, உங்களுக்கு ஊழியக்காரர்கள் என்று பிரசங்கிக்கிறோம். ஆனா சாத்தானுடைய ஊழியக்காரன் என்ன சொல்லுவான்னு தெரியுங்களா? நாங்கள் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறோம், நாங்க தப்பு பண்ணா எங்களை கேட்க ஒரே உரிமை நேரடியாக தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு, நீ எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லுபவன் சாத்தானுடைய பிள்ளையா இருக்கிறான், அவன் ஊழியன் கிடையாது. அப்படி உங்க போதகர் ஏதாவது பேசுனா மற்ற எல்லாம் நல்லா இருக்கு பிரதர், ஆனா இது மட்டும் தப்புனா பால்ல நீங்க ஒரு மில்லி விஷத்தை கலந்துட்டீங்கன்னு அர்த்தம். அங்கு தேவன் இருக்க மாட்டார். இது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவின் பேச்சு அல்ல. என்ன அவர் அந்நிய பாஷை பேசட்டும், வாக்கு தத்தம் கொடுக்கட்டும், வருஷம் வருஷம் எப்படி வேணாலும் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், அவரை விட்டு விலகி ஓடி விடுங்கள். கர்த்தர் உங்களை கணக்கு கேட்பார். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, கவனிச்சுக்கோங்க.